Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் நடிச்ச திரைப்படங்கள்ல MRR வாசு சார் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தேவப்பிலின் தயாரிப்பிலும் MA திருமுகத்தினுடைய இயக்கத்திலும் உருவான தாயை காத்த தனையன் என்ற படத்திலே எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் MR ராதாவுடைய மகனான MRR வாசு. சீனால 100 கோடி வசூலை எட்டுன முதல் இந்திய திரைப்படம் மகாராஜா தான். இந்த சாதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சைனாவிலே மிகப்பெரிய வசூல் சாதனையை விஜய் சேதுபதியுடைய மகாராஜா திரைப்படம் செய்திருக்கிறது அப்படின்றதுல யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. ஆனால் சைனாவிலே வெளியிடப்பட்ட படங்கள்ல மிக அதிகமான வசூலை செய்த இந்திய படம் அப்படின்னு மகாராஜா படத்தை சொல்ல முடியாது. அந்த பெருமை டங்கல் திரைப்படத்துக்கே உரித்தானது. தென்னிந்திய திரைப்படங்களில் மிக அதிகமான வசூலை சைனாவிலே குவித்த படம் என்று மகாராஜாவை சொல்லலாம். திரைப்பட நடிகர் டி ராமச்சந்திரன் யார்? இவரால் சரியா பேசக்கூட முடியல. ஆனா பொன்னியின் செல்வன், நேர்கொண்ட பார்வை மற்றும் பல பெரிய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராரே, அது எப்படின்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. டி ராமச்சந்திரன் ஒரு வழக்கறிஞர், பல அமைச்சூர் நாடகங்கள்ல நடித்திருக்கிறார். அதை தொடர்ந்து சில விளம்பர படங்களுக்கு குரல் கொடுக்கின்ற வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அப்படி ஒரு குரல் கொடுத்த விளம்பர படங்களை மிக முக்கியமான விளம்பர படங்கள்னா AR ரஹ்மானுடைய இசையிலும் ராஜீவனுடைய இயக்கத்திலும் உருவான பல விளம்பர படங்களுக்கு ராமச்சந்திரன் குரல் கொடுத்திருக்கிறார். அந்த விளம்பர படங்கள் தான் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்தது. இன்றைக்கு பல திரைப்பட நிறுவனங்கள் அவரை தங்களுடைய படங்களில் நடிக்க வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அழகு, உயரம், சொந்த குரல், இந்த மாதிரி பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகையா இருக்கிறவங்க தான் ஆண்ட்ரியா. இவங்க டாப் 3 நடிகைகள் பட்டியலில் இருக்க வேண்டியவங்க. ஒரு சில இயக்குநர்கள் தவிர மற்ற முன்னணி இயக்குநர்கள் இவங்களுடைய திறமையை சரியா பயன்படுத்தாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரியாவை பற்றி 2-3 நாட்களுக்கு முன்னால கூட இதே லென்ஸ் நிகழ்ச்சியில ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் முயற்சி செய்தாங்கன்னா நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி மிகப்பெரிய இடத்தை தொட்டிருக்க வேண்டிய ஒரு நடிகை தான் ஆண்ட்ரியா. இப்போ கூட காலம் கடந்து விடவில்லை. சரியாக திட்டமிட்டு தன்னுடைய திரை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்றால் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்ட்ரியா அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவன் இவன் திரைப்படத்துல நடிகர் விஷால் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சதுனாலதான் இப்ப அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. இன்றைக்கு விஷாலுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதற்கு அவன் இவன் திரைப்படத்தில் அவர் ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரம் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததுனால விஷால் கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புக்கு ஆளானார் என்பது உண்மைதான். பாடலாசிரியர்கள் மதன் கார்கி, யுகபாரதி அண்ட் தாமரை இப்போ என்ன பண்றாங்க? அவங்க ஏதாச்சும் படங்களை ஒர்க் பண்றாங்களா? அவங்கள பத்தி நான் அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. மதன் கார்கி பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுவது மட்டும் இல்லாமல் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்படுகின்ற பல படங்களுக்கு வசனமும் எழுதி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பரபரப்பா இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாடலாசிரியர்கள்னா அது யுகபாரதியும் தாமரையும். அவங்க 2 பேரும் ஏதோ பாடல் எழுதி ரொம்ப வருடங்கள் ஆன மாதிரி இந்த கேள்வி நீங்க கேட்டிருப்பது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விஜய் மேனன் மாதிரியான நடிகர்களை தமிழ் திரையுலகம் சரியா பயன்படுத்திக்கல. அவரை வில்லனாக்கி வீணடிச்சிட்டோன்னு எனக்கு தோணுது. அவர் ஆனா மலையாளத்துல மாறுபட்ட கதாபாத்திரங்களை நடிச்சு தன்னை நிரூபிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வாதத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. நல்ல நடிகர்னா அவரை வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்க வைக்க கூடாது என்று ஏதாவது விதி இருக்கா என்ன? சார், நீங்க தயாரிச்ச மண்வாசனை திரைப்படம் மாதிரி உங்க குருநாதர் தாஜ்மஹால் திரைப்படத்தை மண்வாசனையோட சேர்த்து தயாரிச்சிருந்தாருன்னா அந்த படம் பிறமொழி திரைப்படம் மாதிரி இருந்திருக்காது அண்ட் வெற்றியும் பெற்றிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருப்பது ஒரு சரியான விமர்சனம் தான். பாரதியாருடைய தாஜ்மஹால் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழியை சார்ந்த எந்த கலாச்சாரத்தை சார்ந்த படம் என்ற அடையாளம் அந்த படத்துக்கு இல்லாமல் போனதுதான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு உங்களை போலவே நானும் நினைக்கிறேன். வேல்பாரியில ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிகர் பிரசாந்தை காஸ்ட் பண்றதுக்கு இயக்குனர் சங்கர் திட்டமிட்டு இருக்கிறதா எழுத்தாளர் அப்துல் கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்திருக்கு. இது உண்மை செய்தியான நார்வேல இருந்து ஹசன் கேட்டிருக்காங்க. அந்த செய்தியிலே உண்மை இல்லை. இன்டெகிரிட்டி அண்ட் பஞ்சுவாலிட்டி இந்த கோர் வேல்யூஸை தாண்டி ஒரு 2-3 ஹேபிட்ஸை நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் உதவியாக இருக்குது. என்ன இதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னா எதை சொல்லுவீங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. ஒரு நேர்காணல் என்கிட்ட பேசும்போது பிரபல தொழிலதிபரும் கெவின் கேர் நிறுவனத்தினுடைய உரிமையாளருமான ரங்கநாதன்
ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தினமும் காலையில் 1 மணி நேரம் என்னுடைய வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்துவது, அதில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி நான் சிந்திப்பது வழக்கம். அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டார் யாரும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த 1 மணி நேரம் எனக்கானது என்று அந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார் ரங்கநாதன். ரங்கநாதன் மாதிரி தினமும் காலையிலே 1 மணி நேரத்தை தனியாக நான் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னாலும், காலையிலே நடைப்பயிற்சி செய்யும்போது அடுத்தடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பது என்னுடைய வழக்கம். அது என்னுடைய வெற்றிக்கு பல வகையில் உதவுவதாக நான் நினைக்கிறேன். சமீப காலத்துல நார்த் இந்தியன் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சரியா செயல்படுறதில்ல. இதனால தான் நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சவுத் இந்தியன் ஆக்டர்ஸை இன்டர்வியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. வெற்றி தோல்வி அப்படின்றது எல்லா படங்களுக்கும் சகஜமான ஒன்று. இங்கே உள்ள பல பத்திரிகையாளர்கள் இந்தி நட்சத்திரங்களை எல்லாம் பேட்டி காண்கிறார்கள். அதை விட்டு தமிழ் படங்கள்லாம் ஓடவே இல்லை அப்படின்னு பொருள் கொள்ள முடியுமா என்ன? எதனால கேம் சேஞ்சர் திரைப்படத்தினுடைய தமிழ் ப்ரீ ரிலீஸ் ஈவன் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டுச்சு? சொன்ன மாதிரி படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருமா? ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாத் கேட்டிருக்காங்க. கேம் சேஞ்சர் திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச ரத்த பாசம் திரைப்படத்திலிருந்து அந்த படத்தினுடைய இயக்குனரான கே விஜயன் சார் பாதியில விலகினதுனால பேலன்ஸ் இருக்கிற படத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் இயக்குனதா கேள்விப்பட்டிருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கனலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ரத்தவாசம் படத்தை நடிகர்களும் சிவகணேசன் இயக்கியிருந்தால் அந்த படத்தினுடைய விளம்பரங்கள் எல்லாம் கொட்டை எழுத்தில் அவருடைய பெயரை போட்டிருக்க மாட்டார்ல என்ன? 2024ஆம் வருஷத்துல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற முதல் திரைப்படம் கருடன். ஆனா எந்த ஒரு மெயின் யூடியூப் சேனலுமே அந்த படத்தை பத்தி மென்ஷன் பண்ண மாதிரியும் தெரியல. அந்த படத்தினுடைய இயக்குனரையும் இன்டர்வியூ பண்ண மாதிரி தெரியல. இதை நீங்க கவனிச்சீங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்க விஷயத்த நானும் பார்த்தேன். என்ன காரணத்துக்காக கருடன் திரைப்படத்தை பல பேர் அப்படி ஒதுக்கினாங்க அப்படின்னு எனக்கு புரியல. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்களிடம் பெற்ற படம் தான் கருடன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அடுத்து எந்த இயக்குனர்கள் கூட படம் பண்ண போறாருன்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அடுத்து நெல்சனுடைய இயக்கத்திலே ஜெயிலர் 2 திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை தொடர்ந்து யாருடைய தயாரிப்பில் நடிக்க இருக்கிறார், யாருடைய இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் என்பதை பற்றி இன்னும் அவர் முடிவு செய்யலை. பிக் பாஸ் நிகழ்ச்சியினால கமல்ஹாசன் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏதாவது வருமானு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தன்னுடைய வேலை பளு காரணமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில தொடர முடியாமல் தான் அதிலிருந்து விலகினார் கமல்ஹாசன். அவர் விலகியதுக்கு பின்னாலே அந்த இடத்துக்கு வந்தவர் தான் விஜய் சேதுபதி. அப்படி இருக்க அந்த நிகழ்ச்சியினால் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஜேம்ஸ் பாண்ட் 007 திரைப்படத்துக்கு தீம் மியூசிக் இசையமைச்ச இசையமைப்பாளருடைய பெயரை சொல்லுங்கன்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் இடம்பெற்ற அந்த தீம் இசையை இசையமைத்தவர் ராண்டி நார்மன் என்ற இசையமைப்பாளர். அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரம் மறைவுக்கு பின்னாலே சித்ராங்கி, அம்மா எங்கே ஆகிய 2 திரைப்படங்களை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்தது. அந்த 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய தோல்வி படங்களாக அமைந்தன. தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பல திரைப்படங்கள் தோல்வி அடைந்ததுனால தங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றிய கவலை மாடர்ன் தியேட்டர்ஸ் ஊழியர்களுக்கு பிறந்தது. அடுத்து தொடர்ந்து அந்த ஸ்டூடியோவை நடத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்குறியும் அவர்கள் மனதிலே மிகப்பெரிய அளவில் எழுந்ததுனால மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரத்துடைய மகனான ராமசுந்தரம் ஸ்டூடியோவுடைய நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவரிடமே அந்த தீர்மானத்தை தந்தார்கள் அந்த தொழிலாளர்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு அட்டைப்பட்டி தொழிற்சாலை நிறுவ வேண்டும் அப்படின்றதில் தான் முழுமூச்சுடன் இருந்தார் ராமசுந்தரம். தொழிலாளர்கள் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தவுடன் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு ஸ்டூடியோ நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உடனடியாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்றத அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. டி.ஆர். சுந்தரம் ஏற்கனவே உஸ்தாதோன் கி உஸ்தாத் அப்படின்ற இந்தி படத்தின் உரிமைகளை தமிழை தயாரிப்பதற்காக வாங்கி வைத்திருந்தார். அந்த படத்தை போட்டு பார்த்தார் ராமசுந்தரம். அதை தமிழ் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் என்று அவருக்கு தோன்றியது. அது வரைக்கும் ராமசுந்தரம் எந்த படத்தையும் இயக்கியதில்லை. அதனால் மாடர்ன் தியேட்டர்ஸில் எடிட்டராக இருந்த பாலுவை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு அந்த படத்தை இயக்க தொடங்கினார் ராமசுந்தரம். வல்லவனுக்கு வல்லவன் என்ற பெயரில் உருவான அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தது அசோகன், கதாநாயகா நடித்தது மணிமாலா. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை தலை நிமிர வைத்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஸ்டூடியோவிலே பல படங்களுடைய படப்பிடிப்புகள் நடைபெற்றன. அந்த காலகட்டத்தில் உங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற புகார் உங்க மேல நிறைய இருந்தது. அதுவும் தவறு சார். அது அந்த பொருள் இருந்தது எனக்கே தெரியும். மேடையிலேயே கூட ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர் சௌத்ரி பேசும்போது ஜோஷுவா பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், என்ன பிரச்சனைன்னா அவர் தொடர்பு கொள்றது தான் அப்படின்னு பேசினார். புரளி சார் அது. அதுவும் அதுக்கும் விளக்கம் கொடுத்துறேன் நான்.
இது என்னன்னா எனக்கு அகைன் நான் ரெக்கார்டிங் சமயத்தில் ஃபோனை தொட மாட்டேன் சார். உங்களுடைய முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி, படமும் பெரிய வெற்றி. அப்படி இருந்தும் ஏன் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரல அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? சிறைக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு நெகட்டிவ், ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஒன்று, ஏன்னா இவன் சிறைக்கு போயிட்டு வந்துட்டான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.